ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 1/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிசம். மதியம் 12:45 வரை பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி துவாதசி திதி மாலை 5:13 வரை பின்பு திரியோதசி திதி. இன்று பிரதோஷ நாள். நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட இன்று எண்ணியது யாவும் நிறைவேறும். சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், சிம்மத்திற்கு மாலை 6 மணிக்கு மேல் கடக ராசியில் இருக்கும் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாலை 6 மணிக்கு பிரவேசிக்கிறார். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நன்மைகள் யாவும் இன்று கிட்டும். 3இல் சந்திரன், சகோதரனால் ஆதாயம் கிடைக்கும். சகோதர வழியில் தனலாபமும் உண்டாகும். 4இல் சூரியன், எடுத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும். சட்ட பிரச்சனை சாதகமாக அமையும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். பால் உற்பன்னங்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அது சம்பந்தமாக நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாள் பகை குடும்பத்தில் இருப்பது மாறிவிடும். பிரிவுகள் மாறி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். உடல் அசதி சற்று அலட்டும். சனியின் பார்வை உள்ளதால் அதனால் சற்றே உடல் உபாதைகள் உங்களுக்கு உண்டாகும். பணச்செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் அலைச்சல் உண்டாகும். மனைவி மூலம் தனவரவு வந்து சேரும். நினைத்த காரியம் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். கலகங்கள் மாறிவிடும். புதிய வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பால் உற்பன்னங்களில் லாபம் அதிகமாகும். உணவு தொழில்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். தந்தையால் ஏற்பட்ட சிரமம் மாறும். புது வீடு வாங்கும் யோசனை உண்டாகும். ஆடம்பர பொருள்கள் வந்து சேரும். தனலாபம், வியாபார லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, கல்வி மேன்மை உண்டாகும். இன்று பிரதோஷம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலையில் நந்தி தேவருக்கு மாலையில் அபிஷேகம் நடக்கும்போது அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்து பூஜை செய்தால் நினைத்த காரியம் வெற்றியாகும். அபிஷேக பொருள்கள் என்பது நமது காரியம் வெற்றி பெற வேண்டுமென்றால், இனிய சுப செய்தி, இனிய நிகழ்ச்சி ஏதாவது நடக்க வேண்டுமென்றால் இனிப்பு வழங்குவார்கள். அதற்காகத்தான் நந்தியம் பெருமானுக்கு நீங்கள் பழங்களோ அல்ல பழங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அத்துடன் தேனும் கலந்து கொடுப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தரும். அத்துடன் உங்களது குடும்பத்தில் ஏற்பட்ட தொழில் தடைகள் மற்றும் விவாக தடங்கள் போன்றவை மாறி உங்களுக்கு இனிய செய்தியும் நன்மைகளும் வந்து சேரும் நாளாக என்று இருக்கும். வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, அரசு வேலை அல்லது வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன், குடும்பத்தில் சற்று மன அமைதி குறையும். உங்களுக்கு சற்று மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதை எல்லாம் சரி செய்து முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். பூமி லாபம் உண்டு. வெளியூர் அலைச்சல்கள் வியாபார நிமித்தம் சற்று வந்து சேரும். 3இல் சூரியன், புதன் சுக்கிரன், மதியத்திற்கு மேல் சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சிறப்பான பலன் கிடைக்கும். தாய் வழி சொத்து வரும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் தனலாபமும் உண்டாகும். திருமண செய்தி வரும்.
சுப நிகழ்ச்சிக்கான யோகம் உண்டு. எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். வாகன கடன் தீரும். கடன்களை கொடுத்து நிம்மதி பெறுவீர்கள். மனநிம்மதியும் குடும்பத்தில் மகிழ்வும் இன்று உங்களுக்கு உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். இரும்பு, பட்டறை தொழில், பூமி சம்பந்தமான, உலோகம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். கல்வியில் மேன்மையும் ஆதரவும் உதவியும் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக பெரிய உத்தியோகம் கைவரும். அதற்காக வெளிநாடு செல்வீர்கள். தந்தை வழி உதவிகள் கிட்டும். தாய்மாமன் வழியில் ஆதாயம் வந்து சேரும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு இன்று வரும். அதனால் தனலாபம், தனநேட்டம் உண்டாகும். திடீர் வெளியூர் செல்வீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். பூமி லாபம், தலைமை பதவி கிட்டும். 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் இன்று மாலை 3ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார். சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் உண்டாகும். தனவரவு, பூமி லாபம் வந்து சேரும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்திற்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். கடகராசி அன்பர்களே, வியாபாரிகளுக்கு தனவரவு கூடும். உங்களது ராசியில் இருக்கும் சுக்கிரன் மாலையில் 2ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார். மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இதுவரை ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் தீரும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிநாதன் 12ஆம் இடத்திற்கு இடமாற்றம் பெற்றுள்ளார். 12ஆம் இடத்திற்கு உரியவர் உங்களது ராசியிலும் இருப்பது மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். காத்திருந்த செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். உறவினர்களால் சுப செய்தி உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். வியாபார நிமித்தம் வெளிநாடு, வெளியூர் செல்வீர்கள். பெண் பிள்ளை வழி சுப செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் உறவினர்களால் தனவரவும் ஆதாயமும் பெருகும். குடும்பத்தில் திடீர் சுப செலவுடன் நன்மைகளும் வந்து சேரும். நீண்ட நாள் காத்திருப்பு மகிழ்ச்சி தரும். புதிய உறவு வந்து சேரும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு அதிக லாபம் வியாபாரத்திலும் கிடைக்கும். வாகன லாபம் வந்து சேரும். தொழிலில், வியாபாரத்தில் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு மாலையில் சுக்கிரன் இடப்பெயர்ச்சி செய்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் யாவும் தீரும். சட்ட பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் யாவும் மாலைக்கு மேல் வெற்றியாகும். புதிய பொருட்கள், ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் உங்களை தேடி வரும். பெண்களுக்கு இன்று தனவரவும் பொருள் உதவியும் கிடைக்கும். மன நிம்மதியும் இன்று கிடைக்கும் நாளாக இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த சுபசெய்தி உண்டாகும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடல் கடந்து தனவரவு உண்டாகும். வாகன தொழில் செய்பவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுலபமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். வியாபாரத்தால் லாபம் பெருகும். அரசு வழி ஆதாயம் உண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் தனவரவும் உண்டாகும். சட்டத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்து நந்தி தேவருக்கு தேன் மற்றும் பழங்கள் கொடுத்து வர இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கன்னிராசி அன்பர்களே, மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல பண உதவி கிட்டும். யாரிடம் கேட்டாலும் பண உதவி கிட்டும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கட்டிட சம்பந்தமாக புதிய தொழில் வாய்ப்பு கிட்டும். வீடு கட்டும் அன்பர்களுக்கு அது பூர்த்தி செய்ய பண உதவி வந்து சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இயந்திர பொருள்களால், வாகன பொருள்களால், இரும்பு, உலோகம் போன்ற தொழில்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும்.
மனமகிழும் செய்தி வரும். வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். 11 புதன் சூரியன் சுக்கிரன். மாலையில் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் வருவதால் சற்றே ஆடம்பர பொருள்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் சுபசெய்தி சுப செலவுகள் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். போட்டி பொறாமைகள் எதிரி தொல்லைகள் யாவும் நீங்கிவிடும். ஆசிரியர்களுக்கு தனவரவு உண்டாகும். இடம் மாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்தது போல இருக்கும். வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் அலைச்சல் உண்டாகும். இடம் மாற்றம் பதவி மாற்றம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சியும் தனவரவும் உண்டு. மனைவி வழி ஆதாயம் வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பதவி உயர்வு இடம் மாற்றம் உண்டாகும். வெளிநாடு செல்வீர்கள். ஆன்மீக பணிகள் சிறக்கும். திருமண வேலைக்காக சுபசேதி வந்து சேரும். திடீர் காதல் திருமணம் நடக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். பெண் பிள்ளை வழி சுபசேதி சுப செலவு குடும்பத்திற்கு வந்து சேரும். வீட்டு செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு கணவனால் கணவனுக்கு மனைவியால் சற்றே கலகங்கள் வந்து சேரும். எனினும் மாலைக்குள் மாறிவிடும். பிள்ளைகள் வழி ஆதாயம் உண்டு. பிதிர் சொத்து கைவரும். சட்ட பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரும். குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்ப வரும் சூழலும் உருவாகும். உறவினர்களால் மன வருத்தம் கொள்வீர்கள். வாகனம் புதிதாக வாங்கும் யோசனையும் அதற்கான உதவியும் பெறுவீர்கள். கல்விக்காக பணச்செலவு வந்து சேரும். திடீர் அலைச்சல் உண்டு. வயிற்று உபாதைகள் சற்று தொல்லை தரும். ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டி இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். சிறு வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எனினும் கவலை வேண்டாம். வீண் கலகங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், பணச்செலவு போன்றவை உண்டாகும். எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தேவையில்லாமல் பேசி வம்பை விலை கொடுத்து வாங்குவதும் தவிர்த்தல் நல்லது. கடன் தொல்லையால் சற்று சிரமம் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் அல்லது எதிர்பார்த்த நபர் வருவதற்கு சற்று தாமதமாகும். உடலில் தேவையில்லாத சங்கடங்கள், உடல் உபாதைகள், மன உளைச்சல்கள், மன வருத்தம் போன்றவை உண்டாகும். நண்பர்களால் நண்பிகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். வேண்டுமென்றே பழி போடுவார்கள். செய்யாத தவறை செய்தீர்கள் என்று சொல்லி சங்கடப்படுத்துவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகள் யாவும் செய்ய வேண்டாம். 4ஆம் இடத்தில் சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பது தாயாருக்கும் சகோதர வழியிலும் விரைய செலவுகள் மன வருத்தம் உண்டாக்கும். பிரதோஷ வேளையில் அபிஷேக பொருள்கள் கொடுத்து வழிபட அனைத்தும் நலமாகும். கடன் தொல்லை இருப்பவர்கள் பிரதோஷ வேளையில் ஒன்று சிவபெருமானுக்கோ அல்லது நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷ வேளையில் தேன் அத்துடன் பழங்களும் கொடுத்து அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு இனிய செய்திகளும் கடன் தொல்லைகள் யாவும் நீங்கி எண்ணம் போல் வாழ்வுகள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்வீர்கள். பெண் பிள்ளை வழி சுப செலவு வரும். கல்விக்காக அதிக செலவு செய்ய வேண்டி வரும். குடும்பத்தில் ஆடம்பர பொருள்கள், விலையுயர்ந்த பொருள்கள் வந்து சேரும். அதற்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். பூமி சம்பந்தமாக செலவுகள் உண்டாகும். இடமாற்றம் சம்பந்தமாக, தொழில் வியாபாரம் சம்பந்தமாக செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த சுபசெய்தி உங்களை வந்து சேரும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். எதிரி தொல்லைகள் நீங்கும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாலையில் இடப்பெயர்ச்சியாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, திருமண ஒப்பந்தம் நடக்கும் யோசனை உருவாகும். தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். உடலில் சிறு சிறு உபாதைகள் வந்து மன வருத்தம் உண்டாக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். 3ஆம் இடத்தில் சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பது சகோதர வழியில் சற்று மனச்சஞ்சலம் கொள்வீர்கள். பூமி லாபம், தனலாபம், வியாபார லாபம் பெருகும்.
குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். நினைத்த காரியம் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, விவசாய விளைபொருள்களால் அதிகமான லாபம் பெருகும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனம் விற்பது வாங்குவது போன்ற தொழில்களில் தனவரவு அதிகமாகும். வாகனத்தால் லாபம் பெருகும். கால்நடைகளால் லாபம் உண்டு. உணவு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த எண்ணம் நிறைவேறும். சட்ட பிரச்சனைகள் யாவும் சாதகமாகும். திருமண தடை அகலும். உறவினர் பகை சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கெல்லாம் வெளியூர் வெளிநாடு அரசு வேலை கிடைக்கும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சியும் தனவரவும் பரிசுகளும் கிடைக்கும். கல்வி உதவித்தொகை வந்து சேரும். பூமி லாபம், கட்டிட லாபம், கட்டிடத் தொழிலில் லாபம், புதிய வாய்ப்புகளும் உருவாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆதரவும் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் பாராட்டும் பரிசும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். காதல் வெற்றி பெறும். திருமணம் உடனடி நடக்கும். தாய் வழி ஆதாயம் சொத்து கைவரும். வியாபார லாபம் பெருகும். தொழில் லாபம் வியாபார லாபம் அதிகமாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக என்று இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கலைத்துறை சிறக்கும். சிறப்பான நாளாக இருக்கும். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் தனவரவும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் வாய்ப்பும் தனவரவும் மதிப்பும் மரியாதையும் திடீர் பதவி உயர் பதவி கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். விவசாய விளைபொருள்களால், கால்நடைகளால், கட்டிட சம்பந்தமான தொழில்களால், உணவு சம்பந்தமான தொழில்களால், காவல் பணி போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்கும் யோகமும் உண்டு. இரும்பு தொழில், பாத்திர வியாபாரம், வாகன சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். உறவினர்களால் சுபசெய்தி வந்து சேரும். திடீர் சொத்து கைவரும். சிறு வியாபாரிகளுக்கு நினைத்த லாபம் கிடைக்கும். வாகன லாபம் உண்டாகும். புதிய பொருள்களால் செலவுகள் அதிகமாகும். பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம், வியாபார லாபமும் உண்டு. கூட்டுத் தொழில் சிறக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியும் பெறும். மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நிறை. மீனராசி அன்பர்களே, நினைத்த காரியம் எண்ணங்கள் நிறைவேறும். தடைபட்ட காரியங்கள் யாவும் நிறைவேறும். ஆலய பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். சமூக பணிகள் சிறப்பாகவும் மதிப்பாகவும் மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும்படி இருக்கும். திடீர் நண்பரை சந்திப்பதன் மூலம் ஆதாயமும் தனவரவும் உண்டாகும். வியாபார வளர்ச்சி உண்டாகும். விலை உயர்ந்த பொருள்கள் வந்து சேரும். ஆபரண சேர்க்கை அதிகமாகும். 6ஆம் இடத்திற்கு சுக்கிரன் இடப்பெயர்ச்சி செய்வதால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் தனலாபம், தனநேட்டம் உண்டு. வேலைக்காக வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அரசு வேலை அல்லது வெளியூர் வேலை, வெளிநாடு வேலை கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெருகும். இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். திடீர் சொத்து வரும். புதிய வீடு வாங்குவீர்கள். இடம், வாகனம் போன்றவை வாங்கும் யோசனையும் உண்டாகும். அதற்கான கடன் உதவியும் கிட்டும். பெரிய அதிர்ஷ்டம் பரிசு கிடைக்கும். குடும்பத்தாரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் தீரும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, இடம் மாற்றம் நம் எண்ணம் போல் நடக்கும். எதிர்பார்த்த இனிய செய்தி உங்களை வந்து சேரும். அரசியல் செல்வாக்கு, மதிப்பு மரியாதை, தனவரவு கூடும். குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று பிரதோஷம் என்பதால் மாலையில் நந்தியம் பெருமானுக்கு தேன், பழம், பால் போன்ற
அபிஷேக பொருள்களை வழங்கி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். தேன் என்பது இனிப்பான செய்தியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைவதற்காக வழங்கப்படுவது. அதை நாம் அபிஷேகத்திற்கு கொடுத்து வர இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களை வந்து சேரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.